ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம அடிப்படை சட்டம் அறிவோம் சேனல்ல இந்த கொடுமை அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போறோம். இந்த கொடுமைனா வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த சட்டத்துல இந்த பெண்கள் வந்து அவங்க கணவர் மேலயும், அவங்க கணவர் வீட்டார் மேலயும் தொடர்ந்து இந்த மாரி கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் குடுப்பாங்க. அதன் மீது போலீசார் வந்து எஃப்ஐஆர் பதிவு செய்வாங்க. அந்த எஃப்ஐஆர் எதிர்த்து இந்த குவாஷ் ப்ரொசீடிங்லாம் போவாங்க. தொடர்ந்து இது போன்ற பிரச்சனைகள் நடந்து கொண்டு தான் இருந்தது. இப்போ இந்த புதிய சட்டத்துல பாத்தீங்கன்னா, இந்த கொடுமை அப்டின்னா என்னன்றதுக்கு தெளிவா ஒரு டெஃபினிஷன் குடுத்திருக்காங்க. அததான் நான் இப்ப சொல்லப் போறேன். நீங்க இந்தந்த விஷயங்களுக்கு மட்டும் தான் இனிமேல் வந்து கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு புகார் குடுக்க முடியும். எல்லாத்துக்குமே குடுக்க முடியாது. சோ தெரிஞ்சுக்கோங்க, நான் என்னன்றத சொல்றேன். அதாவது ஒரு பெண்ணை தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று வேண்டுமென்றே அவர்களின் நடத்தையின் மூலமாக அவ்வாறு நடந்து கொண்டால், அது கொடுமையில வரும். அல்லது அந்த பெண்ணின் உடல் மற்றும் உயிருக்கு கேடு விளைவிக்க வேண்டும். அதாவது மனதளவிலும், உடல் அளவிலும் கொடுங்காயம் ஏற்படுத்த வேண்டும் என்று அவர்களுடைய செயல் இருந்தா, அது கொடுமையில வரும். அண்ட் ஃபைனலா ஒரு பெண்ணிடம் அதாவது சட்டமுரணான ஒரு முறையில ஒரு சொத்தினை பெறுவதற்கு அல்லது விலை மதிப்புள்ள ஒரு பொருளை பெறுவதற்கு அந்த பொண்ணை சித்திரவதை செய்தால் அது கொடுமைக்குள்ள வரும். அதாவது இந்த பொருளெல்லாம் கேட்டு அந்த பொண்ணால குடுக்க முடியாத பட்சத்துல அந்த முயற்சி தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா, அதனால அந்த பொண்ண சித்திரவதை பண்ணாங்கன்னா, அது கொடுமைக்குள்ள வரும். போயிட்டு உங்க அப்பா வீட்ல போயிட்டு இந்த பொருள கேளு, இவ்வளோ நகை போட சொல்லு, கார் வாங்கி குடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சித்திரவதை பண்ணாங்கன்னா, அது கொடுமை. அதே மாதிரி அதெல்லாம் கேட்டு அந்த பொண்ணு என்னாலலாம் வாங்கி குடுக்க முடியாது அப்படின்னு சொன்னது பிறகு அந்த பொண்ண சித்திரவதை பண்ணாங்கன்னா கொடுமை. இந்த 3 ரீசன்க்காக மட்டும் தான் நீங்க வந்து கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லி குடுக்க முடியும். மத்தபடி சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் நீங்க வந்து கொடுமைன்னு சொல்லி குடுக்க முடியாது. சட்டத்துல தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. சட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா, புதிய சட்டம் பிஎன்எஸ் செக்ஷன் 86ல தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. இது போல புது புது சட்டங்களை பத்தி தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்ம அடிப்படை சட்டம் அறிவும் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.